வணக்கம். நம்ம இந்த வீடியோல டாட் ப்ரோகிராம்ல 2D லிஸ்ட்னா என்ன? அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ இங்க வந்துட்டு வேர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வச்சுக்கிறேன். அதுல 2D லிஸ்ட்க்கு இது மாதிரி டபுள் ஸ்கொயர் பிராக்கெட் போட்டுக்கணும். இதுல ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பிராக்கெட்ல நான் வந்து என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட்டுக்கு லிஸ்ட் 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். தென் அதுக்கப்புறம் ரெண்டாவது இன்னொரு லிஸ்ட். அதுக்கு வந்துட்டு 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். இந்த ஒவ்வொரு லிஸ்ட்டுக்கும் நம்ம வந்து கமா கொடுத்து வைக்கணும் செப்பரேட் பண்றதுக்கு. அப்புறம் 7 8 9 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கணும். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு லிஸ்ட்டுக்குள்ள ஒரு லிஸ்ட் வந்து வந்துச்சு. ஓகேங்களா? இதை வந்து நம்ம வந்து வேர்னு கொடுக்கலாம். பாருங்க, லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட் இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேர்னு கொடுக்கலாம். இதை இன்னொரு மெத்தட் வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது ஆல்ரெடி லிஸ்ட் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால இங்க லிஸ்ட் 2ன்னு சொல்லி வச்சுங்க. இப்போ நம்மளுக்கு எந்த எரரும் வரல. இப்போ இது எல்லாத்தையும் நான் வந்து ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா 2 மெத்தட்ல வந்து பண்ணலாம். ஓகேங்களா? இதுல ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து என்ன, ஃபார் லூப். ஃபார் இன்ட் I equal to 0, I less than list dot length I plus plus. அப்புறம் நெஸ்டட்ல இருக்கிற எல்லா காலம்ஸும் ஆக்சஸ் பண்றதுக்கு இன்ட் j equal to 0, j less than list of 0. அதுல இருக்கிற ஒரு லிஸ்ட் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இங்க I இல்ல, இங்க வந்து j. இதனோட ஃபர்ஸ்ட் ஐட்டத்தினுடைய லென்த். அப்புறம் j பிளஸ் பிளஸ் போட்டுட்டு இந்த இடத்துல பிரிண்ட் லிஸ்ட் ஆஃப் ij அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இப்போ நான் ரன் பண்ணேன்னா இங்க பாருங்க, எனக்கு ஆர்டரா 1 2 3 4 5 எனக்கு எல்லா ஐட்டம்ஸும் எனக்கு வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இது வந்து ரோ 3 ரோ. ஓகேங்களா? நம்ம கிட்ட 3 ரோ இருக்கு. அதுல ஈச் ரோ வந்து 3 காலம் வந்து இருக்கு. ஓகேங்களா? இப்போ அது வந்து நம்ம வந்து ஒரே ஒரு லிஸ்டா வந்து பிரிண்ட் பண்ணிட்டோம். இது வந்து ஒரு மெத்தடு. 2D லிஸ்ட் எப்படி இன்ஸ்டலேஷன் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அந்த லிஸ்ட் ஐட்டத்தை எப்படி ஆக்சஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகேங்களா? இதை ஃபுல்லா இட்ரேட் பண்றது ஃபார் லூப்ல வந்து இட்ரேட் பண்ணி பார்த்தோம். இன்னொரு மெத்தட் இருக்கு. ஓகேங்களா? அதுதான் நம்ம லாஸ்ட் வீடியோல கூட பார்த்துருந்தோம், ஃபார் இன் மெத்தட்னு சொல்லிட்டு. அதுல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபார் இன்ட் இல்ல வேர்னு கொடுத்துக்கலாம். வேர் ரோ இன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அதுக்குள்ள ஃபார் இன்ட்னு கொடுத்துக்கலாம், இல்ல வேர்னு கொடுத்துக்கலாம். நான் இன்ட்னு கொடுத்துக்கிறேங்க. இன்ட் காலம் இன் ரோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல பிரிண்ட் காலத்தை நம்ம பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா இதை வந்து நான் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நான் ரன் பண்ணேன்னா எனக்கு சேம் அவுட்புட். ஓகேங்களா? அதே மாதிரியே தான் வந்து வருது. இப்போ எனக்கு இங்க எப்படி இன்ஸ்டலேஷன் பண்ணிக்கிறாங்களோ அதே மாதிரியே எனக்கு இங்க எப்படி 3/3ல வருதோ அதே மாதிரி 3/3ல எனக்கு அவுட்புட் வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு இந்த இன்னர் லூப் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இங்க டம்மியா ஒரு பிரிண்ட் ஒன்று போட்டுக்குங்க. ஓகேங்களா? டம்மியா ஒரு பிரிண்ட் ஒன்று போட்டுக்கிட்டு இந்த இடத்துல பிளஸ் போட்டு ஒரு அவ்வளவுதான். இது வந்து ஸ்ட்ரிங்கா வந்து மாத்திக்கங்க. ஸ்ட்ரிங்கா மாத்திட்டு ஒரு ஸ்பேஸ். இந்த இடத்துல ஜஸ்ட் சிம்பிளா ஒன்று போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ நான் ரன் பண்றேன். பாருங்க. ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் ரோ, இது வந்து செகண்ட் ரோ, இது வந்து தேர்ட் ரோ. ஓகேங்களா?
ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ அது மாரி. ஓகேங்களா? இந்த வீடியோல நம்ம வந்து 2டி லிஸ்ட்னா என்ன? 2டி லிஸ்ட்னா அதான். ஒரு லிஸ்ட்டுக்குள்ள ஒரு லிஸ்ட். ஓகேங்களா? நெஸ்டட் லிஸ்ட். அந்த 2டி லிஸ்ட்ட எப்படி இனிஷியலைஸ் பண்றது? அதுல இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் எப்படி ஆக்சஸ் பண்றது? அதுல இருக்கிற அந்த லிஸ்ட்ட வந்து எப்படி இட்டரேட் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகேங்களா? தேங்க் யூ.